இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 19:14. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய ஒரு விண்ணப்பம். ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடாது, மற்றவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும். என் இருதயத்தில் நான் நினைக்கிற நினைவு உயர்ந்ததாய் காணப்பட வேண்டும், குறைவானவைகளை சிந்திக்கக்கூடாது. அவன் ஜெபிக்கிறான், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பெரும் பாதகத்துக்கு எப்பொழுது? துணிகரமாக, பாவம் என்று தெரிந்தும் தவறு என்று தெரிந்தும் செய்கிற காரியங்கள். ஏனென்றால் தாவீது பத்சேபாளுக்கு அடுத்த காரியத்திலே துணிந்து பாவம் செய்தான். துணிந்து ஒரு மனிதனை கொலை செய்கிறான். துணிந்து ஒரு மனிதனுடைய மனைவியை வஞ்சித்துக் கொள்கிறான். ஆகவேதான் அவன் ஜெபிக்கும் போது சொல்லுகிறான், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையை பார்ப்போம் என்றால், பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்த போது தன்னுடைய வார்த்தையை தேவனுக்கு நேராக திருப்பிக் கொள்ள வேண்டிய ஏவாள் பிசாசினுடைய சத்தத்திற்கு, தன்னுடைய சுய இச்சைக்கு, சுய ஆசைக்கு, துணிகரமான பாவம், ஆண்டவர் தொடாதே என்று சொன்ன கனியை தொட்டு புசித்தாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நாம் யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாயிலிருந்து தேவனுக்கு பிரியமான, நமக்கு பிரியமாக தோன்றலாம், தேவனுக்கு பிரியமான வார்த்தைகள் புறப்பட வேண்டும். நாம் பேசுகிற மனிதர்கள் யார் என்பதை சிந்திக்க வேண்டும். யூதாஸ் தேவனோடு பேசிக்கொண்டு தேவனோடு வாழ்ந்து கொண்டிருந்தவன் தான் யூதாஸ். ஆண்டவர் செய்த அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவன். துணிகரமாக அவன் வேதபாரகர் பரிசேயரை தொடர்பு கொண்டான், அவர்களோடு பேசினான். அதனுடைய விளைவு, அவனுடைய முடிவை அவனே தேர்வு செய்யக்கூடிய தற்கொலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். சங்கீதம் 19 தாவீது செய்கிற அந்த ஜெபத்திலே சொல்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதாயிருக்கிறது. அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்கிறதினால் மிகுந்த பலனுண்டு. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் தேவனுக்கு உகந்ததாய் காணப்பட வேண்டும். விசுவாசமான வார்த்தைகள், ஆண்டவரோடு கூட நடப்பதற்கு ஏற்ற வார்த்தைகள், துணிகரமான தவறை பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு விடக்கூடாது. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ
எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய நாவுகள் துதியை சொல்ல வேண்டும். தேவனை ஆராதிக்க வேண்டும். கர்த்தருக்கு உகந்ததை செய்ய வேண்டும். ஆம், இந்த காலவேளையிலே நாம் சிந்திப்போம். நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய இருதயத்தின் தியானம் தேவனுக்கு பிரியமாயிருக்கட்டும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாயிருக்கத்தக்கதாக எங்களை மாற்றிக்கொள்ள உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமீன்.